டேம்! இன்னைக்கு செம்ம ஹெக்டிக்கா இருக்கிறேன். இந்த வேர்ல்டுல கண்டிப்பா எல்லாருமே ஈக்குவல்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எனக்கு தெரியல இஃப் ஐ குட் கன்டின்யூ திஸ் ஒன். இந்த வீடியோ எத பத்தி இருக்க போதுன்னா, முழுக்க முழுக்க எம்ப்ளாயீஸ். ஸோ ஒர்க் பண்றவங்க. அது ஐடி கம்பெனியா இருக்கட்டும், இல்ல ஜஸ்ட் ஒரு ஹோட்டல்ல ஹெல்ப்பர் வேலை பார்க்குறவங்க, தென் எதனா ஒரு விஷயத்துல ஒரு நார்மலான ஒரு ஆவரேஜ் லெவல்ல இருக்கிறவங்க. ஆக்சுவலா என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த வீடியோக்கு நான் எதுவுமே ப்ரிப்பேரே பண்ணல. மத்த வீடியோக்கு போட்டு எஃபோர்ட்டும் போடல. பட்டு இந்த வீடியோக்கான என்ன சொல்றது? இந்த வீடியோ பண்றதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு நெறைய இருக்குதுன்னு நெனைக்கிறேன். பேசுறதுக்கு நெறைய விஷயம் இருக்குது. ஆனா என்னால எதுவுமே பேச முடியல. பொறக்குறோம், ஸ்கூல் முடிக்கிறோம். ஸ்கூல் முடிக்கும்போது ஃபுல்லா நல்ல மார்க் எடுக்கணும். அப்பதான் நல்ல காலேஜ் கிடைக்கும். காலேஜ் படிக்கும்போது நல்ல கிரேட்ஸ் எடுக்கணும். அப்பதான் நல்ல கம்பெனில வேலை கிடைக்கும். அப்படின்னு சொல்லிட்டு நெறைய எஃபோர்ட் போடுறோம். பட் அந்த எஃபோர்ட்டுக்கெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிற ஜாப் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, எஜுகேஷன்றதும் மஸ்ட்டு தான். பட் இட் வில் வொர்த் த வெயிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரைக்கும் இல்ல. கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு எம்ப்ளாயீஸை ஹையர் பண்ணுறாங்க. அவங்கள வச்சு வேலை வாங்குறாங்க. அவங்க ஹேப்பியா இருக்காங்களா? சேடா இருக்கிறாங்களா? அவங்களோட ஃபீலிங்ஸு அதுக்கெல்லாம் எங்கேயுமே வேலையே கிடையாதுல்ல. ஐடி இண்டஸ்ட்ரி நெறைய பேர் வரணும்னு தான் நினைப்போம். பட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து இங்க வொர்ஸ்ட்டா தாங்க இருக்குது. அதுதான் உண்மையான விஷயம். அதுக்குன்னு ஐடி கம்பெனிஸே ஜாயின் பண்ண வேணாம். நீங்க அதுக்கெல்லாம் ட்ரீம் வைக்க வேணாம். அப்படிலாம் எந்த ஒரு விஷயமும் இல்ல. கத்துக்கிட்டே இருக்கணும். எதனா ஒண்ணு கத்துக்கிட்டே இருக்கணும். புதுசு புதுசா கத்துக்கிட்டே இருக்கணும். தெரியாத விஷயங்கள் தான் நெறைய விஷயம் வரும். நம்மளுக்கு அதெல்லாம் அத பத்திலாம் சுத்தமா தெரியாது. அந்த விஷயத்த தான் குடுத்து, "நீ பாரு, இத பாரு" அப்படின்னுவாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சவங்களே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வைக்க மாட்டாங்க. அந்த டாஸ்க் முழுக்க. அது இங்க ஏதோ ஒரு வகையில நீங்க எதனா ஒரு உங்களுடைய வே ஆஃப் திங்கிங்ல வந்து நீங்க அதெல்லாம் அத மேபி டெஸ்ட் இன்ஜினியரா இருந்தா டெஸ்ட் பண்ணி குடுத்துருப்பீங்க. டெவலப்பரா இருந்தா ரெக்யர்மென்ட் தெரியாம டெவலப் பண்ணி குடுத்துருப்பீங்க. நீங்க அந்த வேலைய செஞ்சு முடிச்சோனே அதுக்கு வர ரிசல்ட் இருக்குது. அது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். நம்ம அந்த விஷயத்துல எவ்வளோ எஃபோர்ட் போட்டோமோ அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது. அந்த டைம்க்கு டெலிவரி ஆகலனா, நம்மள போட்டு ஒரு வழி பண்ருவாங்க. நீங்க ஒரு 6 மாசம் சூப்பரா வேலை பார்த்ததெல்லாம் கண்ணுக்கே தெரியாது. ஜஸ்ட் அந்த ஒரு நாள், அந்த ஒரே ஒரு நாள் நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா, அது மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரியும். நம்ம ஒரு ஜஸ்ட் ஹியூமன் பீயிங் தானே. மிஸ்டேக்ஸ்லாம் பண்ண தானே செய்வோம். மிஸ்டேக்ஸ் ஒரு வாட்டி பண்ணுவோம். அடுத்த வாட்டி திருத்திப்போம். பட் மிஸ்டேக்கே நீ பண்ணவே கூடாது அப்டின்னா, அது எந்த விதத்தில நியாயம்? எனக்கு தெர்ல இஃப் ஐ குட் கன்டின்யூ திஸ் ஒன். இல்ல நான் ஒரு காமனாவே கேட்குறேன். ஒரு எம்ப்ளாயியே கேட்குறேன். ஒரு எம்ப்ளாயரோட ஒர்க் என்ன? அந்த எம்ப்ளாயி வந்து கரெக்ட்டா வேலை வாங்கணும். அந்த எம்ப்ளாயி வந்து எப்படி கரெக்ட்டா வேலை வாங்க முடியும்? அவனுக்கு வந்து அந்த வேலைய பத்தி ஃபர்ஸ்ட்டு இன் டெப்த்தா கத்துக் குடுக்கணும். ஆனா, இத அந்த எம்ப்ளாயர் இந்த ஒர்க்க அவங்க கரெக்ட்டா பார்க்குறாங்களா? ஒரு சிஇஓக்கு வந்து ஒரு எம்ப்ளாயி 5 நாள் வாரத்துக்கு வேலை பார்க்கறது பத்தலையாம். 6 நாளு வேலை பார்க்கணுமா? சில சிஇஓஸ் வந்து அதுவும் கிடையாது. உங்களுக்கெல்லாம் எதுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸு அது மேல எனக்கு நம்பிக்கையே இல்லன்றாங்க. அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லன்னே வச்சுப்போம். அது உண்மதான். நீங்க சொல்றது உண்மதான். அது யாருக்குமே இல்ல தான். ஆனா, உங்களுக்கும் இல்ல, எங்களுக்கும் இல்ல தான். பட் நீங்க வந்து இப்ப சிஇஓவா இருக்கிறீங்க. நீங்க எவ்வளோ சேலரி வாங்குறீங்க? உங்களோட இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு எம்ப்ளாயி எவ்வளோ சேலரி வாங்குறாரு? சொல்றீங்க, ஹார்ட் ஒர்க். நான் வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் பிலீவ் பண்றேன். ஹார்ட் ஒர்க்கு சப்ஸ்டிட்யூட்டே கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. ஒரு சிஇஓவா நீங்க எத்தன லேக்ஸ், எத்தன குரோர்ஸ் ஏர்ன் பண்றீங்க? ஒரு எம்ப்ளாயியா எத்தன தௌசண்ட், எத்தன லேக்ஸ், குரோர்ஸ் உங்க எம்ப்ளாயிக்கு நீங்க சேலரியா குடுக்குறீங்க? சொல்லுங்க. இன்கேஸ்
இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு 20 இயர்ஸாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க. நீங்கள் வந்து ஒரு சிஇஓ. ஸோ சிஇஓனாலே தெரியும் எவ்வளோ எவ்வளோ மணி நீங்கள் வச்சுருப்பீங்கன்னு. நீங்கள் சொல்லி தான் தெரியும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. ஸோ எங்களுக்கே தெரியும் எவ்வளோ க்ரோர்ஸ் நீங்கள் வச்சுருப்பீங்கன்னு. ஸோ ஓகேங்களா? இயர்லி ஒன்ஸே நீங்கள் க்ரோர்ஸ் கணக்கில் தான் உங்களுக்குலாம் டேர்ன் ஓவர் ஆகும். நீங்கள் வந்து எங்களோட சேலரியை வாங்கிட்டு உங்களால் ஒர்க் பண்ண முடியுமா? இன்னொரு கொஸ்டின் வைப்போம். உங்களால் இன்கேஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வருது, ஆர் இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதோ ஒரு சம் ராங் சுச்சுவேஷனால் டிமைஸ் ஆகிறீங்க. உங்களோட ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான லைஃப்பை அதுக்கப்புறம் கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக முடியும். அதில் வந்து ஈவன் 0.0001% கூட டவுட் இல்லை. உங்களால் ஸ்டேபிளான லைஃப்பை வந்து உங்கள் ஃபேமிலியில் உங்களோட அடுத்த 10 ஜென்ரேஷன்ஸ்க்கு கொடுக்க முடியும். இதை நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறேன். உங்களோட அடுத்த 10 ஜென்ரேஷன்ஸ்க்கு உங்களால் ஒரு நல்ல லைஃப்பை செட்டில் பண்ணி கொடுக்க முடியும். நீங்கள் ஒரு சிஇஓவாக இருந்தால், ஹார்ட் ஒர்க்கிங் சிஇஓவாக இருந்தால். பட் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் எம்ப்ளாயி நீங்கள் பார்க்குற டைமிங்கே பார்ப்போன்னு வச்சுப்போம். நீங்கள் பார்க்குற டைமிங்கே அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். அவரோட அட்லீஸ்ட் அவரோட ஃபேமிலியாவாச்சும் அவரால் செட்டில் பண்ண முடியுமா உங்கள் கிட்டேருந்து சேலரி வாங்கி? சத்தியமாக முடியாது. ஸோ தட்ஸ் இட். சும்மா சொல்லுவாங்க ஏதோ முதலாளின்னு ஒன்றுலாம் இல்லவே இல்லை, அதாவது எம்ப்ளாயர்னு ஒன்றுலாம் இல்லை, எம்ப்ளாயி ஒன்றுலாம் இல்லை, எல்லாருமே ஈக்குவல் தானே. எல்லாருமே ஈக்குவல் கண்டிப்பாக கிடையாது. இந்த வேர்ல்டில் கண்டிப்பாக எல்லாருமே ஈக்குவல்னு ஒன்று கிடையவே கிடையாது. யாரும் யாருக்கும் ஈக்குவல் இல்லை, அதுதான் உண்மை. தட்ஸ் இட். தட் இஸ் த ஃபேக்ட். அண்ட் அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ யாரும் யாருக்கும் கீழே இல்லை அப்படின்லாம் சும்மா சொல்லுவாங்க. பட் இன் ரியல் லைஃப் நிறைய பேர் அவங்களுக்கு கீழே அப்படின்னு தான் நினச்சி இருப்பாங்களே. அதுதான் ஃபேக்ட். ஸோ இவ்வளோ தான். ஜஸ்ட்டு என்ன சொல்கிறது, என் மைண்டில் இருக்கிறதெல்லாம் ஒரு இடத்துல கொட்டணும்னு நினச்சேன். இதெல்லாம் வேஸ்டேஜ்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட்டு மை தாட்ஸ் ஆஸ் எ எம்ப்ளாயி. மை தாட்டை வந்து நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன், வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். என்ன ஆகும்னு தெரில, எதுவும் ஆகாது. ஹோப் தான் எல்லாமே. ஹோப் எதுவும் ஆகாது. ஜஸ்ட்டு ஒரு சில்லாக தான் ஒரு வீடியோ. என்ன தான் இந்த மாதிரி வீடியோ போட்டாலும் நாளைக்கு காலையில் டான் எழுந்திரிச்சு நம்ம வேலைக்கு ஓடி தான் ஆகணும். ஏன்னா அப்போ தான் மந்த் எண்டில் டான் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் சேலரி வந்து விழும். ஸோ இந்த வீடியோ இப்போ பார்த்துட்டு மேபி எடிட் பண்ணி இப்போ போட்டுருவேன். இந்த வீடியோ இப்போ பார்த்துட்டு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போங்க. பாய்.